எதுக்காக இந்த டிலேன்னு கேட்டீங்கன்னா, இங்க எது முடியும் எது முடியாதுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. முதல்ல அங்க தளபதி அவர்கள் போகணும், போகிறதுக்கு அனுமதி கிடைக்கணும். அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு 41 குடும்பங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து மக்கள் மறுபடியும் திரண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பிறகு மண்டபங்கள் சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏதாச்சும் ஒரு மண்டபத்துல சூஸ் பண்ணி கரூர்ல நம்ம வந்து அவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்க பாத்திரலாம் என்ற பிளான் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்யாண மண்டபமும் நமக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கியாச்சு, எல்லா ஒரு ஆடிட்டோரியம் எல்லா இடத்துலயும் நம்ம போய் பேசியாச்சு. எந்த இடத்துலயும் வந்து அதற்கான முறையான அனுமதிகள் கிடைக்கல. போய் கேட்கிறோம், எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை நான் பொதுமக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். எதற்காக கிடைக்க மாட்டேது? ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கட்சியின் தலைவன் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை நீங்க கேட்கலாம். அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா இவங்க இதை வச்சு எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா தரப்புல இருந்தும் யோசிக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதனாக, ஒரு ராம்குமாராக, ஒரு பார்வையாளராக நம்ம 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். இதை பண்ணிருக்கணும், அதை பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் போது நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம 1000 விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் ஒரு பொறுப்பான தலைவன் என்ற முறையில அவர் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தன் சார்ந்து மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் தொண்டர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நிகழாத வண்ணம் யோசிக்கிறவன் தான் சிறந்த தலைவன். அதைத்தான் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா இதை எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுதான் இப்போ கன்க்ளூஷனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் 2 நாட்கள்ல வந்து அந்த மக்களை வந்து தளபதி அவர்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் முடிந்ததற்கு பிறகு மக்கள் சந்திக்கும் நிகழ்வு மீண்டும் தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார்.